ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 4வது மாதத்தை முடிக்க வைத்து இந்த 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நாள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் புலம்பல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த மாசத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், முதலாவது தமக்கு காத்திருக்கிறவர்கள், 2வது தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று இந்த மாசத்துல அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம தேடுகிறோம். ஆனால் தேவன் யாருக்கு நல்லவர் என்பதை இந்த 5வது மாதத்துல தேவன் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். முதலாவது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, 2வது தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். அதனால நாம் வேதத்துல அநேக ஜனங்கள் காத்திருந்தார்கள், அதே போல அநேக ஜனங்கள் தேவனை தேடினார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்க மாட்டார் இந்த 5வது மாதத்திலே. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த 5வது மாதத்திலே அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுதும் நல்லவராய் இருப்பார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது தமக்கு காத்திருக்கிறவர்கள், 2வது தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த நாட்களில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் எத்தனையோ காரியங்கள், நஷ்டங்கள் மற்றும் இந்த உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள், ஜனங்கள் வெளியே வர முடியல, அதுபோல ஊரடங்குக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் எப்போது இந்த கொரோனா தீர்க்கம் முடியும், அப்பொழுது அந்த ஊரடங்கை மாற்றலாம் என்று சொல்லி பல காரியங்களுக்காக இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேக நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில சில தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய பதிலும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்காமல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இந்த 5வது மாதத்துல நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், தமக்கு முதலாவது காத்திருக்க வேண்டும், 2வது தம்மை தேடுகிற ஆத்துமாக்களாக நம்ம மாறும்பொழுது நிச்சயம் கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அதற்கு உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், முதல் 3 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதிலே ஒரு மனிதன் காத்திருக்கிறான், இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் எப்பேற்பட்ட மனிதன் என்பதை வேத வசனம் தெளிவாக அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதை வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து மலையில போய் தனியாக பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அவன் பிதாவோடு ஜெபம் பண்ணி முடித்து கீழே வரும்பொழுதே பாருங்கள், திரளான ஜனங்கள் பின் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, அப்ப குஷ்டரோகி பிடித்த ஒரு மனிதன், அது சாபம் பிடித்த ஒரு மனிதன், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், தன் மனைவி பிள்ளைகளோடு கூட உறவு கொள்ள முடியாத ஒரு மனிதன், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிற ஒரு மனிதனை அங்க நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்பொழுது மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார் என்று சொல்லி அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய முழு நோக்கமே கர்த்தர் எப்போ கீழே இறங்கி வருவார், இயேசு கிறிஸ்து எப்பொழுது கீழே இறங்கி வருவார் என்கிற ஒரே நோக்கத்தோடு இருந்தபடினால, இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுதே அங்கு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்றாங்க. ஆனால் அதற்கு மத்தியில இந்த காத்து கொண்டிருந்ததான அருமையான இந்த குஷ்டரோகி பிடித்த அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இயேசு வந்து விட்டார் என்று சொல்லி அவரை பார்த்த மாத்திரத்துல அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால்,
குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து வந்தவுடன் அவன் பணிகிற ஒரு அனுபவம் இருந்தது. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவன் எப்பொழுது நமக்கு விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்து என் ஜெபத்தை கேட்டு குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியிலிருந்து எப்பொழுது விடுதலை தருவார், தரித்திரத்திலிருந்து எப்பொழுது விடுதலை தருவார், சாபத்திலிருந்து விடுதலை எப்பொழுது தருவார், போராட்டத்திலிருந்து எப்பொழுது விடுதலை தருவார். இப்பொழுது கொரோனா வைரஸ் மூலமாக வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிறோம். எப்பொழுது நாம் வேலைக்கு போகலாம் என்று காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் இப்பொழுது நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், தமக்கு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்காக, தேவாதி தேவனுக்காக நாம் காத்திருக்கிற நேரம் எவ்வளவு? இங்கு ஒரு மனிதன் காத்திருந்தான். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்தான். நாமும் கூட கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னார், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னார், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், குடும்பத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஆத்மாவிலே பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நல்லவராகவே இருப்பார். இங்கு குஷ்டரோகி மலையின் அடிவாரத்துல காத்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண போயிருக்கிறார். பிதாவோடு ஜெபிக்க கடந்து போயிருக்கிறார். ஆனால் கீழே வருந்தண்டியும் அவன் காத்திருந்தான். தேவ ஜனமே, அன்றைக்கு குமாரனாக இருந்தபடினால், மனித ரூபத்துல அவர் இருந்தபடினால அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தான். ஆனால் இன்றைக்கு குமாரனாய் கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக இந்த உலகத்துல இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து தேவனுடைய சமூகத்துல போய் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துல நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நல்லவராக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது நீ என்னுடைய சமூகத்துல வெளித்திருந்து, ஆன்மாவில வெளித்திருந்து காத்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? 1 மணி நேரமாவது காத்திருக்கிறோமா? அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு அவர் நல்லவராகவே இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு மனிதன் காத்து கொண்டு இருக்கிறான். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். அங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவன் குருடனாக இருக்கிறான். குருடனாக இருந்தால் வெளி உலகமே தெரியாது. ஒரு வேதனையான ஒரு காரியம். மற்றவர்களை நம்பிதான் அவன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வேலையை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனுடைய தொழில் பிச்சை கேட்கிற தொழில், பிழைப்பு நடத்த வேண்டியதான காரியம் தேவைப்பட்டதுனால அவன் பிச்சை எடுக்கிற தொழிலை செய்து கொண்டு வந்தான். ஆனால் யாரும் அவனுக்கு இருந்ததாக சொல்லவில்லை, கை கொடுக்க யாரும் வரவில்லை. ஆனால் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த போதிலும் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டபடினால, இயேசு கிறிஸ்து எப்போ இந்த வழியாக வருவார், நிச்சயம் அவரை நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயம் நமக்கு கண் பார்வை தருவார் என்று சொல்லி அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். எரியோ பட்டணத்துக்கு எப்போ இயேசு கிறிஸ்து வருவார், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் மனமிறங்கி நிச்சயம் எனக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயம் நான் வெளி உலகத்தை பார்ப்பேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மறையும் என்று சொல்லி அவருக்காக காத்து கொண்டே இருந்தான். அதனாலதான் அவன் காத்து கொண்டிருந்தபடினால்தான் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்ன 36வது வசனம், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான்.
விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நடக்கிற சத்தம் என கண்ணால பார்க்க முடியாது, காதால மாத்திரம் நான் கேட்க முடியும். அதனால இது என்ன சத்தம், ஏன் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் விசாரிக்கும் பொழுது 37வது வசனம் சொல்லுகிறது, நசரனாயி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கண்ணால பார்க்க முடியாவிட்டால் காதால் அவன் கேட்ட நிமித்தமாக எரியோ பட்டணத்துல அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, நடக்கிற ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, இது யார் போறா, இயேசு போறாரா, இயேசு வருகிறாரா என்று சொல்லி இயேசுவுக்காக அவன் காத்து கொண்டே இருந்தான் தேவ ஜனமே. ஆனால் எல்லா நேரமும் அவனுடைய எண்ணம், எப்பொழுது இயேசு வருவார், இந்த எரியோ அவன் பட்டணத்தின் வழியாக இயேசு எப்போது வருவார் என்று சொல்லி இயேசுவுக்காக காத்து கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு அதன் வழியாக போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே சொல்கிறான் என்று சொன்னார். 37ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும் கூப்பிட்டான். இயேசுக்காக காத்திருந்தது மாத்திரமல்ல, அவன் கூப்பிட்டான். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படியாக காத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். நல்ல கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, உடைய வார்த்தைகளை திருச்சபையில நம்ம கேட்டிருக்கிறோம், இவ்வளவு நாள் கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல அவனை நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி. காத்திருக்க வேண்டும். 1 மணி நேரமாவது காத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் நல்லவர். அது குருடனுக்கு இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருந்தார். தாவீதின் குமாரனே என்று எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது ஜனங்கள் அதட்டினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். முன் நடப்பவர்கள் 38வது வசனம், முன்னால் நடக்கிறவர்கள் அவன் பேசாது இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, இயேசு 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே, வாழ்க்கையில மாற்றம் இல்லையே என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் நாம் இந்த குருடனை போல சோர்ந்து போகாதபடி நாம் அவருக்காக இந்த உலகத்துல தேவ சமூகத்துல நம்மை காத்திருக்கும் போது நிச்சயம் பலன் உண்டு, நிச்சயம் ஒரு பெரிய வெற்றி உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த 5வது மாதத்திலே கூட நாம் காத்திருக்கிறத வைத்துதான் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறோம், வேலைக்காக காத்திருக்கிறோம், குடும்ப ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம், அது எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? குறைந்தது 1 மணி நேரமாவது காத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து இன்றைக்கு அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். இந்த மாதத்துல இந்த முதல் தேதியில அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். நிச்சயம் கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். இந்த குருடனுக்கு தேவனாய் கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஏனென்றால் எல்லாரும் அதட்டினார்கள், ஆனால் அவன் விடவே இல்லை. நான் கர்த்தருக்காக காத்திருந்திருக்கிறேன், அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்திருக்கிறேன், அவர் சுகம் கொடுப்பார், எனக்கு பார்வை கொடுப்பார் என்று காத்திருந்தபடினால நீங்கள் எதை சொன்னாலும் விட மாட்டேன் என்று சொல்லி அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த கடைசி காலத்துல நாம் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துல வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுதுதான் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நல்லவராக இருக்க முடியும். இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்பதில் வேதவசம் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. ஆகையால் இந்த 2 பேருக்கும் தேவன் நல்லவராகவே இருந்தார், கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். காத்திருந்தபடினால அவன் முதலாவது பார்த்தோம், குருடன் அவன் இயேசு மலையிலிருந்து எப்போது இறங்கி வருவார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். இங்கு குருடன், அங்க குஷ்டரோகி. ஆனால் இங்கு பார்க்கிறோம், இங்கு ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து எப்பவும் வருவார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். ஆனால் கண் பார்வை தெரியாவிட்டால் விசாரித்து கொண்டே இருந்தான்.
இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல போய் விசாரிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். காத்திருந்து விசாரிக்க வேண்டும். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, இனி என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, இனி என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, இனி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறதே, காரணம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்து விசாரிக்கும் போது தேவன் நிச்சயமாய் அதற்கான பதிலை தருவார். அவர் நல்லவராகவே இருப்பார். இந்த மாதம் முழுக்க அடுத்ததாக பார்க்கிறோம். அடுத்தது தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பார். முதலாவது பார்த்தோம் காத்திருக்கிறதான ஒரு அனுபவம். இரண்டாவது தம்மை தேடுகிற மனுஷனுக்கு என்று சொல்லவில்லை, ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆத்மாவுக்கு தான் தேவன் நல்லவர். இன்னைக்கு உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா மனிதர்களும் அவங்க தெய்வத்தை தேடி போறாங்க. கால்நடையா போறாங்க, பஸ்கள்ல போறாங்க, அவன் பல காரியங்கள்ல குடும்பமா போறாங்க டிராவல் பண்ணி. நாமும் அவன் இந்த கடைசி நாட்கள்ல கொரோனா ஊரடங்குக்கு முன்பாக நம்ம தேவனை தேடி வந்திருக்கலாம், ஆலயத்துக்கு தேடி வந்திருக்கலாம். ஆனால் எப்படி தேடுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு தேவன் கேட்கிற கேள்வி. ஒரு மனிதனாக வந்திருக்கிறோம், எல்லாரும் வருகிறார்களே நாமும் போவோம் என்று சொல்லி கடமுறைக்காக வந்தால் தேவன் இந்த 5வது மாதத்துல நல்லவராக இருக்க முடியாது. எல்லாரையும் போல தேடினால் நல்லவராக இருக்க முடியாது. ஏன்னா பிறப்பிலை கிறிஸ்தவர்களாக இருந்தபடினால நாம் நிச்சயம் ஞாயிறு ஆராதனைக்கு போக வேண்டும் என்று ஒரு கடமுறைக்காக நம்ம தேடி இருக்கலாம். ஆனால் அந்த தேடுதலுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்க முடியாது தேவச்சனமே. ஆகினால இந்த கடைசி காலங்கள்ல இந்த 5வது மாதத்திலும் தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது. ஆத்துமா தேடும் பொழுதுதான், இந்த ஆத்துமா தேடும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அதற்கு உதாரணமாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு சகோதரி ஆத்துமா அங்கலாய்க்கிறது. சகோதரருடைய ஆத்துமா அங்கலாய்க்கிறது தேவச்சனமே. அவளுக்கு கர்த்தர் நல்லவராக மாற வேண்டும், அவர்தான் நல்லவராக இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரை தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் அவருடைய சுவாபத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை 36ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இயேசுவை பந்தி இருக்க அவன் விருந்துக்கு அழைத்திருக்கிறான். ஆனால் அவன் எப்படி அழைத்தானோ, அவனுடைய ஆத்மா எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஒருவேளை பேர் பிரஸ்தாபத்துக்காக ஒருவேளை அழைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த வீட்டை தேடி ஒரு சகோதரி வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு வீட்டை தேடி, அந்த பரிசேயனுடைய வீட்டை தேடி ஒரு சகோதரி வருகிறதை பார்க்கிறோம். 37ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ, உலகத்தான அவருக்கு ஒரு பட்டம், பாவி என்கிற ஒரு பட்டம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால எல்லாரும் பாவி 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 என்று சொன்னனால உள்ளம் உடைக்கப்பட்டு விட்டது அந்த ஆத்துமா. அதனால நான் இந்த ஆத்துமாவுக்கு நிம்மதியே இல்லை. ஒரு மனிதனால் மனுஷியாக வெளித்தோற்றத்துக்கு காட்சி அளித்தாள். ஆனால் ஆத்துமாவில் அவளுக்கு நன்மை கிடைக்கவில்லை, சமாதானம் கிடைக்கவில்லை, நிம்மதி கிடைக்கவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன என்பதை அவள் அறிந்து கொண்டாள். இயேசுதான், கர்த்தர் தான் நல்லவராய் இருக்க முடியும், என் ஆத்மாவின் வியாகுலத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி அவள் அறிந்து அவளுடைய ஆத்மா தேடி போகிறது. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார், யார் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அவள் தேடி அலைந்து பாருங்க அந்த பரிசேயனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வந்து விட்டாள். 37ஆம் வசனம், அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து உடனே ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைவேறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவஜனமே, அந்நாட்கள்ல அவன் விலை உயர்ந்ததான ஒவ்வொரு வீடுகளிலும்
விலை உயர்ந்ததான ஒரு பொருள் அந்த பரிமள தைலம். ஆனால் இவன்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் விலை உயர்ந்ததான அந்த பரிமள தைலத்தை இயேசு இருக்கிற அந்த பரிசேயனுடைய வீட்டுகள் கடந்து வந்து அதை உடைத்து இயேசுடைய பாதத்துல அதை ஊற்றி அழுது அவன் தன் கண்ணீரால துடைத்து அதை துடைத்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கிருந்து அந்த பரிசேயன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னார். 39ஆம் வசனம், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாயிருந்தார். தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவர் பாவியாய் இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பாவி என்று சொல்லிக் கொண்டான், பாவியாய ஸ்திரீ. ஆனால் ஆத்மா தேவ ஜனமே அங்கலாய்த்தது. நான் பாவிதான், ஆனால் அந்த பாவிக்கு விடுதலை இயேசு கிறிஸ்தான் என்று சொல்லி அந்த ஆத்மா அங்கலாய்த்தபடினால் பரிசேயன் வீட்டை தேடி ஓடி வந்து அவன் வீட்டுக்குள்ளே எப்படிதான் போக முடிந்ததோ, ஒரு வேலைக்காரன் இருந்திருப்பான். ஆனால் அதையும் மீறி எப்படிதான் போனாலோ தெரியவில்லை, அது சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவன் காவல்காரியா இருந்த போதிலும் கூட ஓடி போய் இயேசுடைய பாதத்துல விழுந்ததுனால யாருமே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம். தேவ ஜனமே, அவன் தன்னிடத்துல இருந்து வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஊசினான். இன்னைக்கு நாமும் நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த வெளியேற பெற்ற ஆத்மாவின் மூலமாக தேவ சமூகத்துல நம்மை ஊற்றி நம்மை தேடுவோம் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். சங்கீதக்காரன் அதிகமாக தன் ஆத்மாவை குறித்து அழகாக சொல்லுகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை பிராணனை அழிவுக்கு விளைக்குவேன். உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார், நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமணமும் வயது திரும்ப வாழ வயது போலாகுது என்று சொல்லி ஆத்மாவை குறித்து தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆகையால் இந்த ஆத்மா தான் வெளியேற பெற்றது. இந்த நாட்களில் நம்ம எவ்வளவாக நாம் வசதி படைத்தவர்களாய் வாழ்ந்தாலும் இந்த ஆத்மாதான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ சன்னிதானத்துல போய் அடையும். இந்த ஆத்மாதான் பரலோகத்துல போகும். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு தான் கர்த்தர் நல்லவராய் இருப்பார். இந்த பாவியான ஸ்திரிக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். தன்னிடத்தில் உள்ள வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவன் கண்ணீரால துடைத்து தன் தலைமையினால் அவன் அதை துடைத்தாள். அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தம்மக்கா காத்திருக்கிறவர்களுக்கு, இரண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆலயத்துக்கு வந்து தேட முடியவில்லை, அதனால யார் நம்மளை பார்க்கிறார், யாருக்கு தெரியும், நம்ம ஜெபிப்பது யாருக்கு தெரியும், ஒருவேளை இப்படியே இருந்து அவன் காலங்கள் போய்விடலாம் என்று நினைக்கலாம். இல்லை, வீட்டில் இருந்தாலும் 1 மணி நேரமாக நம்ம ஜெபிக்கிறோமா, தேடுறோமா, முழு உள்ளத்தோடு தேடுறோமா, நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்று பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு இருப்பார். அதை வைத்துதான் இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் அவர் நல்லவராக இருக்க வேண்டுமா, அவருக்காக காத்திருங்கள். அவரை முழு இருதயத்தோடு இந்த கடைசி நாட்கள்ல தேடுங்கள், அப்பொழுது நல்லவராய் இருப்பார். இன்னும் ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாருங்கள், 29ஆம் அதிகாரம் சொல்லுகிறது என்னவென்று சொல்ல, 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை முழு இருதயத்தோடு, என்னை முழு, எத்தனை பேர் தேடினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை
இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமாக, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு காணப்பட வேண்டுமா? நம்மை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அப்பொழுதே அவர் நமக்கு வெளிப்படுவார். பாருங்க, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களிடத்தில் துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நாம் முழு இருதயத்தோடு அவரை தேடுவோம். இந்த 5வது மாதத்துல முழு இருதயத்தோடு தேடுவோமா? அவருக்காக காத்திருப்போமா? நம்மை அப்படியே அர்ப்பணிப்போமா? எந்த இடத்துல கண்களை மூடி, ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 5வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்த ஆண்டவரே, நான் யாருக்கு நல்லவராய் இருப்பேன் என்பதை ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்படுத்தி காண்பித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அதிகமாய் காத்திருக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நாங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே முழு ஆத்மாவோடு உம்மை தேட வேண்டி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இன்னும் காத்திருக்கத்தக்கதாக 1 மணி நேரமாவது காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை தேடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். இதை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு நீர் நல்லவராக இருக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.